லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராகவும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த மனுவை டெல்லி கீழமை நீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இவ்வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபங்கர் தத்தா ஆகியோர் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது. விசாரணையின் போது சரியாக தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தது ஏன் என நீதிபதிகள் அமலாக்கத்துறையிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதன் பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பான விசாரணையில் அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் நேர்மையற்ற அரசியல்வாதிகள் குற்றங்களை செய்ய வழிவகுக்கும், தேர்தல் காலம் என்ற போர்வையில் விசாரணையை தவிர்க்கும் சூழலையும் ஏற்படுத்தும் என கடுமையான வாதங்களை முன்வைத்தனர். தேர்தலில் பரப்புரை மேற்கொள்வது என்பது அடிப்படை உரிமை கிடையாது, எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறியிருந்தது. இதை தனியாக பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருந்தது. இச்சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த காலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடலாம் எனவும் இடைக்கால உத்தரவு வழங்கினர். ஜாமீன் 1ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி அவர் சரண்டர் ஆகணும். இதுதான் கடைசியா நீதியரசர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த வழக்கின் பின்புலம் உங்களுக்கு தெரியும். அது 21ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணது சர்டன்லி தட் கிரியேட்ஸ் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் ஃபார் தி ஜுடிஷியரி. ஏன்னா அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடைக்கால ஜாமீன் அவருக்கு கோர்ட் ஏதோ ஒரு வகையில அதை உணர்ந்துதான் கொடுத்திருப்பதாக கருதுகிறோம். கெஜ்ரிவாலின் பரப்புரை டெல்லி மட்டுமின்றி பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச மாநிலங்களிலும் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறுகிறார் பத்திரிகையாளர் சபீர் அகமது. அவர் இன்னும் வீரியமாக பல்வேறு பகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்வார். குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் பாஜகவுக்கு ஒரு சிக்கல் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய 3 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பாஜகவுக்கு வழங்கியிருந்த அந்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. 2வது அந்த மாநிலத்தில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்போ கெஜ்ரிவால் அங்கே பிரச்சாரம் பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு பின்னடைவு அப்படின்றது ஏற்படும் என்று பாஜகவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் டெல்லியில் உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை ஒட்டி அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதுவும் ஒரு நிலைமையை மாற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் கெஜ்ரிவாலின் வருகை தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா கூறியுள்ளார். நிச்சயமா ஒரு பின்னடைவும் இல்லை. கடந்த 2 லோக்சபா தேர்தல் 2014-19 டெல்லியில இருந்து 7 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலிலும் மிக நிச்சயமாக 7 இடங்களிலும் குறைந்தபட்சம் 2-3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவோம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் செஞ்சு தான் உள்ள போனார்னு, ஜெயிலுக்குள்ள போனார்னு டெல்லி மக்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதனிடையே கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்ததை அவரது கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் முன்பாக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார். லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.